ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இன்னைக்கு வீடியோ ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இது கிராண்ட் லுக் கொடுச்சு. இது சாரிக்கு மேட்சால டிஃப்ரெண்ட் கலர் கொஞ்சம் மேட்ச் ஜிமுக்கா இதுதான். இது எஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். யூனிக்காக இருக்கும். வியர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் எந்த மாதிரி இயரிங்ஸ் வச்சுருக்கேன், எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் ஆன்லைனில் வந்து எந்த இயரிங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை இப்போ வரைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைஃப் ஸ்டைல் பை பிரியா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இயரிங் வந்து இந்த இயரிங் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக் கலரில் இருக்குது. ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 150 தான். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் வந்து இது பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வாங்கியிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா டாப் தான் வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கு இந்த இயரிங்ஸ் தான் போட்டிருந்தேன். ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த குர்தாவுக்கு இது வியர் பண்ணப்போ ரொம்பவே கிராண்ட் லுக் கொடுச்சு. இது வந்து சாரீஸ்க்கு குர்தாஸ் கூட இது வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நான் லோக்கல் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பொள்ளாச்சியில் இருக்க லோக்கல் ஷாப்பில். இதோட ப்ரைஸ் வந்து 150. அடுத்த இயரிங் அடுத்து வந்து இந்த இயரிங் தான். இது பார்த்திங்கன்னா ஜிமுக்கா தான். இது ஒரு சாரீக்கு மேட்சாக எடுத்திருந்தேன். மேலே பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் டிசைன் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஜிமுக்கா, அதுக்கு கீழே வந்து பீல்ஸ் கொடுத்துருக்காங்க ரோஸ் கலராக. இது சாரீக்கு மேட்சாக இல்லை, டிஃப்ரெண்ட் கலர், கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஆனால் வியர் பண்ணியிருந்தப்போ யூனிக்காக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுற பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 180. கோல்டன் கலர் மேலே கொடுத்துருக்காங்க. வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து நம்ம அனார்கலி சுடிதார் கூட வியர் பண்ணிக்கலாம், சாரீஸ்க்கு வியர் பண்ணிக்கலாம், ஆஃப் சாரீஸ்க்கு வியர் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜிமுக்கா இதுதான். இது பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி கீழே ஜிமுக்கா கொடுத்துருக்காங்க. பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, எடுத்துட்டேன். இது வந்து 150. இது வந்து ஒரு கோயில் திருவிழாவில் வாங்கியிருந்தேன். பார்க்குறப்போ ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. சாரீஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது ஆன்டிக் கலர் தான். இது குர்தாஸ்க்கும் வியர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். சாரீஸ்க்கு வியர் பண்ணும்போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் ஒரு டைம் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்கேன் சாரீ கூட. அதோட ஃபோட்டோ இல்லை. இதை பார்த்தா ஒரு எலிஃபண்ட், கீழே பாக்ஸை பார்த்தா ஒரு எலிஃபண்ட் லுக்கில் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி இதில் எலிஃபண்ட் டிசைன் இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். வியர் பண்ணால் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன் வச்சு இந்த இயரிங் தான். இது வந்து ஆஃபீஸ் வேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் ஆஃபீஸில் அந்த மாதிரி குர்தாஸ் கூட வியர் பண்ணுறதுக்கு மேட்சிங்காக இருக்கும். இது வந்து 50 தான், 50 ருபீஸ் தான். இது கீழே வந்து ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில். இது வந்து நான் குர்தா கூட மட்டும்தான் வியர் பண்ணுவேன். சாரீஸ்க்கு அவ்வளோக்கு நல்லா இருக்காது. இது ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலராக. அடுத்தது வந்து இந்த இயரிங் தான். இது ஒரு ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி தான். ஆஃபீஸ் போகும்போது நான் வாங்கினது. அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததா. இப்போ அவ்வளோக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இது 20 ருபீஸ் தான். இது லோக்கல் ஷாப்பில் தான், இங்கே தான் வாங்கினேன். இது குர்தாஸ்க்கு இல்லை வெஸ்டர்ன் வியர்ஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், யூனிக்காக இருக்கும். ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்கனால ஒரு 4 ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்பாக. வெஸ்டர்ன் வியர்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன் வந்து இந்த ஜிமுக்கா தான். இதாக இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் கொடுக்கும். இது வந்து நான் சாரீ வியர் பண்ணுறதுக்கு வேண்டியதாக போய் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ஒரே ஒரு டைம் தான் வியர் பண்ணியிருக்கேன். எப்போனா ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் அப்போ சாரீ வியர் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு வேண்டி ஸ்பெஷலாக போய் எடுத்தது தான். இப்போ இதை நான் வாங்கி வந்து ஒரு 4 வருஷத்துக்கிட்ட இருக்கும். கோல்டு கவரிங் தான். இப்போ இன்னும் ஃபேட் ஆகாமல் அப்படியே நல்லா இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட எந்த ஃபேடும் இல்லாமல் அப்படியே வாங்கின மாதிரியே இருக்குது. பாருங்கள், வாங்கின மாதிரியே புதுசாகவே இருக்குது. இதை நான் இன்னும் யூஸ் பண்ணல.
ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜிம்கா. எனக்கு வந்து ஜிம்காஸ் தான் அதிகமாக பிடிக்கும். நான் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் அதிகமாக வாங்குவேன். என்கிட்ட இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான். அடுத்தது லாஸ்ட் ஒன்றே ஒன்று இந்த நெக் பீஸ் தான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சாரீ கூட வியர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதோட சாரீ ஃபோட்டோவை இப்போ அட்டாச் பண்ணுறேன். இதோட ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இது குர்தாஸ்க்கு கூட வியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து நான் இதான் வியர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த குர்தா கூட வியர் பண்ணியிருந்தேன். இதுவும் இந்த இயரிங் தான் வியர் பண்ணியிருந்தேன். இது 2ம் சூப்பரான ஒரு லுக் கொடுத்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். என்னோடய இயரிங்ஸ் அண்ட் நெக் கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.